Hi friends, welcome to Lovemedics. In this video, I am going to explain about the cervical spondylosis. Cervical spondylosis அப்படின்னா என்னன்னா, it is a degenerative condition. Degenerative அப்படின்னா என்ன? Degenerative அப்படின்றது நம்ம வயசு ஆக ஆக அந்த ஒரு பார்ட் ரொம்ப ஒர்க் பண்றதுனால தேஞ்சிரும். ஸோ அதுதான் degenerative அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து cervical போன்ல வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு cervical spondylosis அப்படின்னு சொல்லுவாங்க. இது vertebrae மட்டும் இல்ல, intervertebral disc அதிலேயே வரும். cervical spondylosis இது ஏன் வரும் அப்படின்னா wear and tear of cervical bone, அதாவது நம்ம ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கனால cervical bone ரொம்ப தேய்ந்துருது, அதனால வருது. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் வரும். ஒரு சில டிசீஸ் மேலுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில டிசீஸ் ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்கும். பட் இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஆனால் மேலுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும், ஃபீமேலுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். ஏஜ் வந்து ஒரு 40 above ஏஜ் இருக்கவங்களுக்கு cervical spondylosis வர சான்ஸ் இருக்கு. இப்போ இதோட காசஸ் பார்க்கலாம். வயசாகிறதுனால வருது. ஒரு சில டைம் ஏதாச்சும் அடிபட்டு அந்த மாதிரி வரலாம், அதுக்கு ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அடிப்படாம அது ரொம்ப தேஞ்சு வீக்னஸ் ஆயிடுது, அதனாலே வரும். இதை நான் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கும் வரும். பாடியோட பொசிஷனை கரெக்டாக வைக்காம இன்கரெக்டாக வச்சிருந்தாலுமே cervical spondylosis வரும். அண்ட் நம்ம தூங்கும்போது 2-3 தலகாணி வச்சுட்டு தூங்குவோம்ல, அதனாலையும் cervical spondylosis வர சான்ஸ் இருக்கு. Pathophysiology பார்க்கலாம். இந்த டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா டிஸ்க் ஸ்பேஸ்ல ஆஸ்டியோஃபைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க தெரியுது பார்த்தீங்களா, இங்க தெரியுதுல்ல, இதெல்லாம் ஆஸ்டியோஃபைட்ஸ் ஃபார்மேஷன். இது எக்ஸ்ரேல இங்க தெரியறதுதான் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நெக் பெயின் வரும். அதே மாதிரி அந்த ஆஸ்டியோஃபைட் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறதுனால நர்வ் கம்ப்ரெஷனும் இருக்கும், ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரெஷன் இருக்கலாம். ஸோ இந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கனால கார்ட் கம்ப்ரெஷன் சைன்ஸ்லாம் தெரியும். இப்போ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நர்வ் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நெக் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இது ரொம்ப ஆக ஆக பெயின் ரொம்ப வேர்ஸாக இருக்கும். இந்த பெயின் மைல்ட்லேருந்து சிவியர் வரைக்கும் இருக்கும். நெக்ல இருந்து ஷோல்டருக்கு அண்ட் ஆர்முக்கு வந்து ரேடியேட் ஆகும். அதே மாதிரி ஹெட் பெயினும் வரும், ஆக்சிபிட்டல் சைடில் மோஸ்ட்டாக வரும். இப்போ ஒருவேளை நர்வ் கம்ப்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஹெட் பெயின் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் அண்ட் பேக் டு த ஹெட், அதாவது ஆக்சிபிட்டல் சைடில் ஹெட் பெயின் ரொம்ப ஓவராக இருக்கும். பாரஸ்தீஷியா அப்படின்னா நம்னஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது கால் மறுத்துரும். அதுதான் இது வந்து ஆர்ம்ஸில், ஹேண்ட், ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி அப்பர் லிம்ஸில் இருக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸாமினேஷன் cervical spondylosis எக்ஸாமின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்க்கணும். கழுத்தை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லணும். அப்படி பண்ணும்போது முன்னாடி வந்து 50 டிகிரியும் பேக் சைடில் வந்து 60 டிகிரியும் வந்தால் அது நார்மல். அதே மாதிரி சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வரும்போது 45 டிகிரி வரும். அதே மாதிரி நெக்கை ரொட்டேட் பண்ணும்போது 80 டிகிரி அண்ட் 80 டிகிரி, ஸோ 160 டிகிரி வரைக்கும் நார்மல். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல, ஃப்ளெக்ஸ் பண்ண முடியல அப்படின்றப்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கம்மியாகும், பெயின் இருக்கும். இப்போ cervical spondylosis வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அவங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியாது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. கழுத்தை வந்து பேக் சைடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளெக்ஷன், ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேஷன் இந்த மாதிரி பண்ண சொன்னோம். இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட். இது பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கு பெயின் இருக்காது, இதுவே cervical spondylosis இருக்கவங்களுக்கு பெயின் வரும். அண்ட் லாஸ் ஆஃப் cervical lordosis அப்படின்னா என்னன்னா cervical spine வந்து ஒரு லைனாக இருக்க மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து cervical lordosis அப்படின்னா என்னன்னா cervical bone வந்து ஒரு C ஷேப்ல ஃபார்ம் பண்ணியிருக்கும், அதான் cervical lordosis. இங்க வந்து அந்த C ஷேப்பே இருக்காது, அதான் லாஸ் ஆஃப் cervical lordosis அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பர்லிங் மேனவர் அப்படின்னா என்னன்னா எக்ஸாமின் பண்றவங்க பேஷண்டோட நெக் வந்து லைட்டா கம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணணும் அண்ட் அந்த பேஷண்ட் ஹெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும்.
அந்த மாதிரி பண்ணும்போது பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பியூர்லிங் மேனவர் பாசிட்டிவ். இதுல வந்து cervical nerve compression இருக்கு, ஸோ அதனால பெயின் வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாஃப்மேன்ஸ் டெஸ்ட். ஹாஃப்மேன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, பேஷண்டோட மிடில் ஃபிங்கர் ஆர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த ஃபிங்கரை ஏதாச்சும் ஒரு ஃபிங்கர் வந்து பிடிச்சிக்கிட்டு லைட்டாக டேப் பண்ணணும். அப்படி டேப் பண்ணும்போது தம் ஃபிங்கர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளெக்ஸ் ஆகும். அப்படி ஃப்ளெக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஹாஃப்மேன்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஃப்ளெக்ஸ் ஆகல அப்படின்னா அது நெகட்டிவ். ஒருவேளை அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா cervical nerve compression இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து ஆஸ்டியோஃபைட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் ஸ்பேஸ் இதெல்லாம் டிஸ்க் ஸ்பேஸ் தான். இங்கே மட்டும் பார்த்தா டிஸ்க் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒன்று ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன், இன்னொன்று வந்து டிஸ்க் ஸ்பேஸ் நேரோ. ஓகேவா? இது ரெண்டும் எக்ஸ்ரேல பார்க்கலாம். அதுவும் எக்ஸ்ரேல cervical spine ஏபி லேட்டர் தான் எடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிடி எம்ஆர்ஐ மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்ரேலே பார்த்துருவாங்க. அண்ட் சிடி எம்ஆர்ஐ எதுக்கு பார்க்குறாங்கன்னா, நர்வ் கம்ப்ரெஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக சிடி எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆஸ்டியோஃபைட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஸ்டியோஃபைட் ஃபார்ம் ஆயிருக்கனால என்ன இருக்குன்னா, நர்வ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. இதோ இங்கே தெரியுதா, இதான் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிருக்கு. அண்ட் மயலோகிராம் பண்ணுவாங்க. மயலோகிராம்னா என்னன்னா, நார்மல் எக்ஸ்ரே மாதிரி தான், பட் இதில் வந்து டையை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதான் மயலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு எடுப்பாங்கன்னா, இதுலேயும் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் எடுப்பாங்க. இங்கே தெரியுது பாருங்க நர்வ் கம்ப்ரெஷன். அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மைல்டாக இருக்கவங்களுக்கு பெயின் மெடிக்கேஷன், அதாவது NSAID கொடுத்து சரி பண்ணிடலாம். இபுப்ரோஃபன், டைக்ளோ, கீட்டரோலாக் இந்த மாதிரிலாம் கொடுத்து பெயின் மெடிக்கேஷன், பெயினை வந்து செட்டில் பண்ணிடலாம். அண்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணதுனால ரொம்ப பெயின் வந்து இருக்காது, பெயின் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. நெக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கும் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அண்ட் நெக்கு வந்து பிரேஸ் போடுவாங்க. ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஏதாச்சும் ட்ராமானால இந்த மாதிரி cervical spondylosis வந்துருச்சு அப்படின்னா நெக் பிரேஸ் போடுவாங்க. அதாவது cervical collar அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அண்ட் நம்ம படுக்கும்போது நெக்கோட பொசிஷனை வந்து கரெக்டாக வச்சு படுக்கணும். 2-3 தலகாணி வைக்காம நேராக படுக்கணும். ஹார்ட் ஃபெர்மெண்டேஷன், சுடு தண்ணி ஒருத்தர கூட வைக்கலாம். ஒரு நெக் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப இருக்குது அப்படின்றப்போ ட்ராக்ஷன் வச்சு ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு சிவியர் ஆயிடுச்சு cervical spondylosis அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு பெட் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். அண்ட் மசில் ரிலாக்ஸன் கொடுப்பாங்க. அண்ட் நார்கோட்டிக் மெடிக்கேஷனும் கொடுப்பாங்க. கார்டிகோஸ்டீராய்டையும் லோக்கல் அனஸ்தட்டிக்கையும் சேர்த்து வெர்டிபிரல் ஜாயிண்ட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பெயின் கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கு வந்து சர்ஜரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீகம்ப்ரெஷன் சர்ஜரி, அதாவது அந்த கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சர்ஜரி பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சுனாலும் அண்ட் மசில் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க. டீகம்ப்ரெஷன் லேமினெக்டமி. லேமினெக்டமினா இங்கே இருக்குது பார்த்தீங்களா போனோட பாட்டு லேமினா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் லேமினெக்டமி. ஃபியூஷன் சர்ஜரி. ஃபியூஷன் சர்ஜரி அப்படின்னா என்னன்னா, 2 வெர்டிப்ராவை ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, அதாவது கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் அது இருக்கணும், ரொம்ப கம்ப்ரஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபியூஷன் சர்ஜரி பண்ணுவாங்க. அண்ட் cervical disc ரீப்ளேஸ்மெண்ட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த cervical disc, இந்த மாதிரி இங்கே இருக்க cervical disc வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற டிஸ்க் வந்து வைப்பாங்க. அது cervical disc ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். நெக் பெயின் இருக்கும், பட் நெக் பெயின் வந்து இந்த cervical spondylosis தான் வருமா அப்படின்னா இல்லை, வேற மற்ற கண்டிஷனுக்கும் வரும். இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், cervical bone இன்ஃபெக்ஷன் ஆகிக்கலாம், டியூமர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், cervical disc prolapse இருக்கலாம். இதனால நெக் பெயின் வரும். cervical spondylosis overview. Degenerative condition of cervical bone and இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா ஏஜிங், non-traumatic weakness, trauma and pressure while sleeping. இதோட pathophysiology, degeneration of disc. degenerate ஆகுனால டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். டிஸ்க் ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா நெக் பெயின் வரும். அண்ட் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் இருக்கும். ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் இருக்கனால நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும். சைன்ஸ் ஆஃப் கார்ட் கம்ப்ரெஷன்லாம் வரும். அண்ட் இதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நெக் ஸ்டிஃப்னஸ், நெக் பெயின், நம்னஸ், டிங்லிங் அண்ட் மசில் வீக்னஸ். இதெல்லாம் cervical spondylosis சிம்டம்ஸ்.
இதுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே இமேஜிங், cervical spine, AP lateral அண்ட் சிடி, எம்ஆர்ஐ அண்ட் மைலோகிராம். மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்ரே தான் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பெயின் மெடிக்கேஷன், மசில் ரிலாக்ஸன்ட், ஃபிசியோதெரப்பி. அப்படி ஏதாச்சும் ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா பிரேஸ் போடுவாங்க. ரொம்ப பெயின் இருக்கு, மசில் வீக்னஸ் இருக்கு அப்படின்றப்போ சர்ஜரி பண்ணுவாங்க. Question time. X-ray finding of cervical spondylosis. One is osteophyte formation, another one is the narrowing of the disc space. Which is the muscle relaxant? Methocarbamol, omeprazole. Methocarbamol is the muscle relaxant. Surgery for the cervical spondylosis is tracheostomy or laminectomy. Laminectomy. Thanks for watching.